அனைவருக்கும் வணக்கம். ராதே கிருஷ்ணா. ஸ்ரீ கிருஷ்ணமய ஜோதிடத்தில் குரு பயிற்சிக்கான மேஷம் முதல் மீனம் வரை உள்ள எல்லா ராசிகளுக்குமான பலன்கள், குரு பயிற்சி பலன்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த வரிசையில் இன்னைக்கு நாம் பார்க்க வேண்டியது மகர ராசிக்கான குரு பயிற்சி பலன்கள். மகர ராசி சனியினுடைய பெண் வீடு, காலபுருஷனுக்கு கர்மஸ்தானம், 10ஆம் இடம், தொழில் ஸ்தானம். சனியினுடைய என்ன சொல்றது, ஒரு நல்ல வீடுன்னு கூட சொல்லலாம். கும்பத்தோட கம்பேர் பண்ணும்போது சனி மகரத்துல நல்லபடியாக தான் இருப்பார். மகர ராசி ஒன் ஆஃப் த ஸ்ட்ராங்கஸ்ட் ராசி அப்படின்னு சொல்லலாம். சர ராசி. நிறைய முன்னேற்றங்களை பிற்பகுதி வாழ்க்கையில் அனுபவிக்கக்கூடிய ராசி அப்படின்னு சொன்னால் மிகையாகாது. வாழ்க்கையினுடைய ஏர்லி லைஃப்பில் ஸ்ட்ரகிள்ஸை ஃபேஸ் பண்ணி பின்னாடி நல்லா இருக்கக்கூடிய ராசிகளில் மகர ராசியும் நிச்சயமாக வரும். உத்திராட நட்சத்திரம் 2, 3, 4, திருவோண நட்சத்திரம் முழுவதுமாக மற்றும் அவிட்ட நட்சத்திரனுடைய 2 பாதம், இதுதான் இந்த ராசிக்குள்ள இருக்கு. அதாவது ஒரு நட்சத்திரம் தான் முழு நட்சத்திரம், மிச்சம் 2ம் உரைப்பட்ட நட்சத்திரங்கள். இதுல இப்போ 3ம் 12க்கும் உரியதான குரு 7ஆம் இடத்தில் உச்சமாகிறார். குரு இந்த ராசிக்கு சமம் அப்படிங்கிற வலிமையில் இருக்கிறவர் தான். ரொம்ப நன்மை செய்யக்கூடியவரும் கிடையாது, தீயவர் அதாவது எதிரி அப்படிங்கிறதும் கிடையாது. இந்த குரு பயிற்சி மகர ராசிக்கு எல்லா வயதினருக்கும், மாணவர்கள் முதல் வயதானவர்கள் வரை எல்லாருக்கும் என்னென்ன நன்மை தீமைகளை கொடுக்க போகுது, இதுதான் இப்போ நம்ம பார்க்க போறோம். மகரம் இப்போதைக்கு குரு பயிற்சியில அதிக நன்மைகள் பெறக்கூடிய ராசிகள்ல மகரம் கண்டிப்பா வரும். ஏன்னா 7ஆம் இடத்தில் உச்சமாகக்கூடிய குரு இதுவரைக்கும் இருந்த முயற்சி தடைகளை நீக்குவர். மகர ராசிக்கான தன்னுடைய மனோநிலைமை, ஒரு பெட்டரான மனோநிலைமை நிச்சயமாக கிடைக்கக்கூடியதாக இந்த அமைப்பு இருக்கும். இதோடு கூட பாத்தீங்க அப்படின்னா, வெளிநாடு போகணும்னு நினைச்சவங்களுக்கு அதுல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும். கணவனையோ மனைவியோ சிறு காலம் பிரிஞ்சிருக்க வேண்டும் அப்படின்னு இருந்தாலுமே இது ஒரு நல்ல அமைப்பு தான். ஏன்னா 7ஆம் இடத்தில் 12ஆம் அதிபதி அப்படிங்கும் போது கணவனும் மனைவியும் வேலை நிமித்தமாக இடமாற்றம் அல்லது வேற ஏதாவது ஒரு காரணங்களுக்காக ஆளுக்கு ஒரு ஊர்ல இருக்குன்னு ஒரு சின்ன விஷயம் இருந்தாலுமே மற்ற எல்லா விஷயங்களுமே மனைவி கிட்ட இருந்தோ கணவர் கிட்ட இருந்தோ பாசிட்டிவா எடுக்கக்கூடிய அமைப்பா தான் இருக்கும். கணவனும் மனைவியோ புது பொறுப்புகளை எடுத்துக்குவாங்க. ஒரு சுமூகமான மனோநிலைமை விடும். உங்களுடைய மனைவி அல்லது கணவனுடைய ஹெல்த்ல கொஞ்சம் கேர் பார்க்கணும். பட் அதர் தென் தட் மற்ற விஷயங்கள் நன்றாகவே இருக்கிறது. வேலை முன்னேற்றம் நிச்சயமாக கிடைக்கும். வெளிநாடுல வேலைக்கு போகணும்னு நினைச்சிட்டு இருந்தவங்களுக்கு நிச்சயமா கிடைக்கும். மாணவர்கள்ல இருந்து வரிசைப்படுத்தி சொல்லலாம் அப்படின்னா, இந்த வருடம் 10th 12th எழுதி சீட் கிடைக்கிற மாணவர்களுக்கும் ஆல்ரெடி நல்ல சீட்ஸ் கிடைச்சிருக்கும். ஒரு சந்தோஷமான, ஒரு சுமூகமான ஒரு நல்ல இடத்துல இவங்க அடுத்த காலேஜோ அல்லது ஸ்கூலோ கிடைச்சிருக்கும். படித்து முடித்த குழந்தைகளுக்கு நல்ல வேலை, வெளியூர் வேலை வித் குட் பேக்கேஜ். 7ஆம் இடம் அப்படிங்கிறது தொழில் ஸ்தானத்துக்கு 10ஆம் இடம், 10க்கு 10. ஸோ அந்த வகையில பாவ முறை விதிப்படி 7ஆம் இடம் வலுவாக இருக்கும் பொழுது எப்பயுமே நன்மைகள் தான் நிறைய கிடைக்கும். ஸோ அந்த வகையில டெம்பரவரியான ஆனால் பெட்டரான வேலைகள் மகரத்துக்கு படித்து முடித்த மாணவர்களுக்கு இந்த பீரியட்ல கேம்பஸ் இன்டர்வியூலே கிடைச்சி அவங்க போவாங்க. இந்த வருஷம் 11th 12th எழுதக்கூடிய மாணவர்களுக்கும் பார்த்தீங்கன்னா, ஏன்னா மே மாதம் முடிகிற வரைக்குமே அங்கேயே தான் இருக்க போகிறார் குரு அப்படிங்கிறனால நிச்சயமாக முன்னேற்றம் இருக்கும். ஆனாலும் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு, பர்டிகுலராக 10th and 12th எழுதக்கூடிய மாணவர்களுக்கு இந்த பீரியட்ல அட்டமஸ்தானத்துக்கு குரு போயிட்டு வருவார் அப்படிங்கிறதுனால டென்ஷன் ரொம்ப ஜாஸ்தியாகும். அரௌண்ட் ஒரு நவம்பர்ல இருந்து பிப்ரவரி வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஸ்ட்ரெஸ்டாக இருக்கக்கூடிய ஒரு பீரியடாக இந்த குரு பயிற்சி அமையும். ஸோ இதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு ரொம்ப லாங் டேர்ம் பிரச்சனை இல்லை. பட் இந்த நவம்பர் டு ஒரு பிப்ரவரி இந்த பீரியட் பார்த்தீங்கன்னா படிப்பு தடைகள் கொஞ்சம் இருக்கும். ஈவன் எல்லா மகர ராசிக்காரங்களுமே பொருளாதார ரீதியாகவும் இந்த பீரியட்ல கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகிற மாதிரி ஃபீல் பண்ணக்கூடும். ஸோ அது பார்த்துக்கணும். ஏன்னா மகரத்தில் 8ஆம் இடத்துல செவ்வாய், கேது, குரு 3ம் அமரும் பொழுது ஒரு விபரீத ராஜயோகம் ஏற்படும். பட் விபரீதம் நடந்துதான் ராஜயோகம் வரும்போது நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஸோ இந்த பீரியட்ல அனாவசியமான இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் கண்டிப்பாக பண்ணக்கூடாது. யார் என்னன்னு தெரியாதவங்களுக்குள்ள தலையை கொடுக்கக்கூடாது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் மகர ராசிக்காரங்க ஞாபகம் வச்சுக்கணும். வேலையில் இருப்பவர்களுக்கு இந்த வருஷம் நிச்சயமாக ப்ரமோஷன், ஹைக்கு இதெல்லாம் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. ஒரு மாதிரியான சுமூகமான மனோநிலைமை இதெல்லாம் எதுவுமே இல்லை. நான் ப்ரொபேஷன் பீரியட்ல தான் இருந்தேன். பெர்மனண்டா வேலை ஆயிடும். மென்டலி சுமூகமா வேலை சந்தோஷமா நான் எப்படி செய்யணும்னு நினைக்கிறோம் அந்த மாதிரி செஞ்சிருக்கேன் அப்படிங்கிற ஒரு திருப்தியோட வேலை போகும். ஸோ இதுவுமே ஒரு பாசிட்டிவான அமைப்பு தான். இன்வெஸ்ட்மெண்ட் போட்டு தொழில் நடத்தி கொண்டு இருக்கவர்கள் நவம்பருக்கு முன்னாடியே தொழில் விரிவு பண்ணணும்னா பண்ணிடணும். இல்லைன்னா பிப்ரவரிக்கு அப்புறம் பண்ணணும். நவம்பர் டு பிப்ரவரி எந்த வித புது முதலீடும் பண்ணக்கூடாது. புது ஒரு காம்பினேஷன்ல ஏதாவது ஸ்டார்ட் பண்றேன் அப்படின்னு பண்ணக்கூடாது. பர்டிகுலராக எதிர்பாலத்தினவர்களால் கிடைக்கக்கூடிய தொழில்முறை கனெக்ஷனாக இருந்தாலும் பரவாயில்ல, எந்த விதமாக இருந்தாலும் உங்களை இந்த டைம்ல உங்க குடும்பத்தில் குழப்பத்தை உண்டு பண்ணிட்டு போயிடும். ஸோ அதனால ஃபினான்ஷியலாகவும் சரி,
மற்ற விஷயங்களும் சரி, புதுசாக யாராவது ஒருத்தவங்க வந்து உங்களுக்கு ஒரு பார்ட்னர்ஷிப் கொடுக்குறேன்னு சொன்னாலோ, அது தொழில்முறை பார்ட்னர்ஷிப்பாக இருக்கலாம், ஈவன் காதலாக கூட இருக்கலாம். அனாவசியமான எதிர்பாலின ஈர்ப்பு வந்து இந்த பீரியட்ல நீங்க போய் பேசணும்னு இல்லை, அவங்க வந்து பேசி உங்க குடும்பத்துல பிரச்சனை பண்ணிட்டு போயிடுவாங்க. ஸோ அந்த விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா, பெண்களுக்கு வந்து இந்த வருடம் நகை, ஆபரணம் இதெல்லாம் சேரக்கூடிய வாய்ப்பு வந்து ஏற்படும். திருமணம் ஆகாத பெண்கள், ஆண்களும் சரி பெண்களும் சரி, நிச்சயமாக மனதுக்கு பிடித்த வரன் அமைந்து, ஒரு நல்ல வரன் அமைந்து திருமணம் கைகூடக்கூடிய யோகம் ஏற்படும். முடிஞ்ச வரைக்கும் ஐப்பசிக்குள்ள கல்யாணத்தை முடிச்சிருங்க. இல்லைன்னா மாசி மாதம் திருமணம் நடைபெறும். நடுவில் அவ்வளோ ஃபேவரபிளா இல்லை அப்படிங்கிறத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. பட் கண்டிப்பா திருமணம் நல்லபடியாக நடக்கக்கூடியது. பர்டிகுலராக பெண்களுக்கு மனதுக்கு பிடித்த வரன் அமைந்து திருமணம் அமையக்கூடிய ஒரு அமைப்பு. முதல் திருமணம் வந்து ஃபெயிலியர் ஆயிருக்கவங்களுக்கும் இந்த பீரியட்ல இரண்டாம் திருமணம் நடக்கும். இதுவும் பெண்களுக்கும் நடக்கும், ஆண்களுக்கும் நடக்கும். பெண்களுக்கு பர்டிகுலரா நிறைய ஆடை ஆபரண சேர்க்கை வந்து இந்த பீரியட்ல நடக்கும். முதல் திருமணம் வந்து எனக்கு இந்த மாதிரி ஃபெயிலியர் ஆயிடுச்சு, மறு திருமணம் பார்த்துட்டு இருக்கேன்னா ஆண்கள் பெண்கள் 2 பேருக்குமே அவர்களோட வயது குறைந்த, இப்போ பெண்களா இருந்தாலும் வயது குறைந்த, இப்போ பொதுவாக ஆண்களுக்கு 1 வயசு 2 வயசு சின்னவங்களும் நம்ம வரன் பார்க்குறோம். பட் இப்போ பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களோட 1 வயசு 2 வயசு வயது குறைந்தவர்கள் வந்து பார்ட்னராக வந்து கிளிக் ஆவாங்க. அது இரண்டாம் திருமணத்துக்கு சூட்டபிளாக தான் உங்களுக்கு இருக்கும். ஸோ அதனால நீங்கள் வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்கலாம், தப்பு இல்லை. அதே போல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, லவ் இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த பீரியட்ல வீட்டு சம்மதத்தோடு திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது ஏற்படும். இதெல்லாம் இருந்தாலுமே இந்த நவம்பர் டு பிப்ரவரியை நீங்கள் யாருமே மறந்துடக்கூடாது. ஃபர்ஸ்ட்லேருந்து திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருக்க விஷயம் அதுதான். அந்த பீரியட்ல லவ் வீட்டில் சொன்னீங்கன்னாலும் ரகலை ஆகும். ஸோ ஒன்றா நீங்கள் இமீடியட்டாக போய் ஜூலைக்குள்ளே சொல்லிடுங்க. அது ஒரு மாதிரி செட் ஆகி கல்யாணம் இமீடியட்டாக பண்ணுற ஐடியா இருந்தால் பண்ணிடணும். இல்லைன்னா நவம்பர் டு பிப்ரவரியில் வீட்டில் சொல்கிறீங்க அப்படின்னா வீட்லேயும் பிரச்சனையாகும். ஈவன் உங்களுக்கும் உங்கள் பார்ட்னருக்கும் நடுவுலையுமே சில ரேப்போ வந்து செட் ஆகாமல் இருக்கும். ஸோ அந்த பீரியடை முடிஞ்சு நீங்கள் திரும்பி போனீங்க அப்படின்னா அதுக்கு உண்டான விஷயங்கள் வந்து கரெக்டாக இருக்கும். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா குழந்தை பிறப்பு. எல்லா திருமணமான தம்பதிகளும் நிச்சயமாக மகர ராசிக்காரங்க இந்த வருஷம் குழந்தை எதிர்பார்க்கலாம். எனக்கு ரொம்ப வருஷமா குழந்தை இல்லைங்க, கல்யாணம் 10 வருஷமா குழந்தை இல்லை, ஏதாவது ஒரு மெடிக்கலோட ஹெல்ப்போட இதே நவம்பர் டு பிப்ரவரி உங்களுக்கு பாசிட்டிவாக இருக்கும். ஸோ மெடிக்கல் ஹெல்ப்போட கருத்தரித்து நல்லபடியாக ஒரு நல்ல குழந்தைய, ஒரு உங்களோட வீட்டுக்கு முன்னேற்றம் தரக்கூடிய ஒரு குழந்தைய பெற்றெடுக்கக்கூடிய நேரமாக இந்த நேரம் இருக்கும். நிச்சயமாக குழந்தை வரம் வேண்டுவர்கள் இந்த டைமில் குழந்தை வேணும்னு பிளான் பண்ணணும். ஸோ அது வந்து நல்லாயிருக்கும். இதை விட்டால் மறுபடியும் ஒரு 2 இயர்ஸ்க்கு இல்லை, ஸோ நாங்கள் ஆல்ரெடி கல்யாணம் ஆகி ஒரு 2 இயர்ஸ் நாங்கள் பிளான் பண்ணிட்டோம், அடுத்தது இன்னும் ஒரு 1 இயர் தள்ளி போடலாமா அப்படின்னா மறுபடியும் ஒரு 2-3 இயர்ஸ் ஆகும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த வருஷம் குழந்தைக்கு பிளான் பண்ணிவிட்டு அதன் பிறகு நீங்கள் திருப்பியும் உங்களுடைய மற்ற பிளானிங்ஸ் என்னென்ன இருக்கோ, தொழில் ரீதியாக என்னென்ன இருக்கோ எல்லாமே பார்த்துக்கலாம். ஏதாவது நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் இருக்குது அப்படின்னா மேக்ஸிமம் நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் கிடையாது. நான் சொன்ன பார்ட்னர்ஷிப் விதத்தை தவிர, இப்போ ஷேர் மார்க்கெட்டில் வந்து யாராவது ப்ரோக்கரேஜில் வந்து நான் பண்ணித்தரேன் இல்லை பார்ட்னர்ஷிப்பில் பண்ணித்தரேன்னு சொன்னாங்கன்னா அதுக்கு போடாதீங்க. உங்களுக்கு அறிவு இருக்குன்னா நீங்கள் போட்டு நீங்கள் எடுத்துக்கலாம். மகர ராசிக்கு இந்த பீரியடில் காசு ரிட்டர்ன் வரும். ஸோ அதனால் நீங்கள் போட்டிருக்கிறத கூட எடுக்கணும்னா இந்த டைமில் எடுத்துருங்க. தொழில் ரீதியாகவும் புதிய பார்ட்னர்ஷிப்ஸ் அமையும் போது அது நஷ்டமாக போகாமல் இருக்குமாங்கிற அளவுக்கு ஃபினான்ஸில் நீங்கள் வந்து நிறைய இன்வால்மெண்ட்டோடு நீங்கள் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். இது போக வந்து பார்த்தீங்க அப்படின்னா புதிய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணும்பொழுது யார் கூட பண்ணுறோம் அப்படிங்கிறத கொஞ்சம் யோசிச்சு பண்ணணும். யார் என்னன்னு பெருசாக தெரியாத ஒரு புது உறவு, எனக்கு வந்து ஃப்ரெண்டுனே வச்சுக்கோங்க, நான் ரொம்ப வருஷமாக பார்க்கல பழகலை, இப்போ திடீர்னு எனக்கு திருப்பி அவங்களோட ஒரு கனெக்ஷன் கிடைக்குது, அவங்களால ஒரு தொழில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா அப்படின்னு பார்த்தா அதுவுமே நீங்கள் சுயமாக பண்ணுறது எல்லாமே ஓகே, பார்ட்னர்ஷிப்பில் பண்ணுறது எல்லாமே யோசிச்சு மெதுவாக நிதானமாக முடிவெடுக்கக்கூடிய ஒரு அவசியம் நிச்சயமாக இருக்கிறது. பரிகாரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா விஷ்ணு வழிபாடு, தாயார் வழிபாடு. உங்களுக்கு சுக்கிரன் தான் ராஜ யோகாதிபதி, அதனால உங்களுடைய பாக்கியாதிபதியான புதன், உங்களுடைய பூர்வ புண்ணியாதிபதியான சுக்கிரன், இந்த காம்பினேஷன் வந்து பார்த்தீங்கன்னா பெருமாள் தாயார் தான். ஸோ தொடர்ந்து ரங்கநாதர், ஸ்ரீனிவாச பெருமாள், இந்த மாதிரி தாயாரோடு சேர்த்து இருக்கக்கூடிய பெருமாள்களை தரிசனம் பண்ணிட்டு வரணும். நீங்கள் வீட்டில் வந்து விளக்கு பூஜை செய்வது அப்படிங்கிறது வந்து உங்கள் கணவர் மகர ராசியாக இருந்தால் நீங்கள் பெண்கள் பண்ணணும், பெண்களே வீட்டில் மகர ராசியாக இருந்தால் பெண்களே பண்ணணும், வீட்டில் பெண்கள் பண்ணணும். இதே யார் மகர ராசியாக இருந்தாலும், கணவனும் மனைவி யார் மகரமாக இருந்தாலும், ஏன்னா சுக்கிரனை குறிக்கக்கூடிய தன்மை வந்து ராஜயோகாதிபதியை நம்ம இன்னும் கொஞ்சம் பவர்ஃபுல்லாக ஆக்டிவேட் பண்ணுறோம். ஸோ அந்த வகையில் வீட்டில் நீங்கள் வந்து சுக்கிர பூஜை, அதாவது திருவிளக்கு பூஜை வந்து தொடர்ந்து பண்ணிக்கிட்டே வாங்க. நிறைய முன்னேற்றத்தை உங்களுக்கு அந்த திருவிளக்கு பூஜை அப்படிங்கிறது கொடுக்கும். இதை தவிர நீங்கள் தொடர்ந்து வந்து பெருமாள் வழிபாடும் செய்யலாம். சனிக்கிழமை வந்து ஒரு வேளை விரதம் இருப்பது, வெள்ளிக்கிழமை வந்து தாயார் சன்னதியில் வந்து போய் பிரார்த்தனை பண்ணிக்கிறது, இதெல்லாமே உங்களுடைய பொருளாதார மேம்பாடு, குழந்தை பிறப்புக்கான அமைப்பு, நீங்கள் வேலையில் முன்னேற்றம் எதிர்பார்த்துட்டு இருக்கீங்கன்னா அது, இது எல்லாமே அமையும். இது போக உங்களுக்காகவே நிறைய யாத்திரைகள் வந்து இந்த வருஷம் அமையும். ஸோ எல்லா யாத்திரைகளுமே கணவனும் மனைவியுமா சேர்ந்து போய் வருவது அப்படிங்கிறது
உங்களுடைய முன்னேற்றத்திற்கான ஒரு முக்கிய பங்கு வகிக்கக்கூடியதாக இருக்கும். மற்றும் ஒரு காணொலி உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய ராஜலட்சுமி நாராயணன். நன்றி. ராதே கிருஷ்ணா.